வந்திருக்கேன். சிந்து என்ன பாரு. சிந்து உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு. சிந்து சிந்து நான் பேசுறது கேக்குதா? சிந்து எந்திரி. சிந்து சிந்து கண்ணை திற. நீங்க தான் செவந்தியா? சிந்து ஆமா, நீங்க தான் போன் அட்டெண்ட் பண்ணதா? ஆமா மேடம், நான் தான் போன் அட்டெண்ட் பண்ணேன். அவங்க முகத்துல தண்ணி அடிச்சு பார்த்தோம். ஆனா உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச பாடம் இல்ல மேடம். சிந்து சிந்து என்ன பாரு. சிந்து செவந்தி வந்திருக்கேன் பாரு. சிந்து சிந்து இந்த பொண்ணுக்கு எப்போ இப்படிதான் மயக்கம் வருமா? ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கு. கன்சீவா இருக்கிற நேரத்துல இப்படி மயக்கம் வரதா செய்யும்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கா. அப்படி இருந்தும் திரும்ப இவளுக்கு ஏன் மயக்கம் வந்துச்சுன்னு தெரியலையே. சிந்து என்னதான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் கன்சீவான பொண்ணுக்கு எந்த நேரத்துல உடம்பு முடியாம போகும்னு சொல்ல முடியாது மேடம். எப்பவும் ஒரு ஆள் கூடவே இருக்கணும்ல. இப்ப பாருங்க, இந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாயிட்டு இருக்கு. எனக்கு அது தெரியும்மா. அதனாலதான் இவ்வளவு நான் வீட்லயே இருக்க சொன்னேன். இவ்வளவு நாள் வீட்டுலதான் இருந்தா. எனக்குதான் இப்படி கிளம்பி வந்திருக்கா. உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு அக்கறை எடுத்து பாத்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அப்படியே கொஞ்சம் கை பிடிங்களா? சிந்துவை நினைச்சாதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. நேத்துல இருந்து எதுவுமே அவ சரியா சாப்பிடல. யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு மனசு சரியில்லாம சொல்லிட்டு போறா. அவளை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஈஸ்வரி, அதான் செவந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்ல. அது சிந்துவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. சிந்துவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா செவந்தி சரி பண்ணிருமா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கோ. பாவங்க, அந்த பிள்ளைக்கு இருக்கிற மனவேதனை எல்லாம் ஒருத்தனை நம்பி மோசம் போய் அவனோட பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கோமேங்கிறதா. அவளுக்கு நம்ம என்னதான் ஆறுதல் சொல்லி அன்பா அக்கறையோட பாத்துக்கிட்டாலும் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோமேங்கிற மனவலி அவளுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஈஸ்வரி, நீ சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். அந்த புள்ளையோட மனக்காயத்துக்கு எந்த மருந்தை போட்டு ஆத்த முடியும்? எந்த மருந்தா இருந்தாலும் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அந்த பிள்ளைக்கு எதுவும் நடக்காது. பாப்போம், நல்லதே நடக்கும். அடடா, தங்க பிள்ளைங்களாம் வந்துருச்சே. வாமா, வா வா வா, வாங்க வாங்க, வா 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 வா, உட்காரு. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன மது, நீங்க 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அம்மா எங்க? என்னம்மா, பேரண்ட்ஸ் டே மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஆபீஸுக்கு போயிருச்சா? அவங்க தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணவே இல்லையே தாத்தா. என்னது? என்னம்மா சொல்ற? அது எப்படி உங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணாம போயிருக்கோம்? அதானே, அம்மா ஸ்கூலுக்கெல்லாம் வந்தாங்க தான் தாத்தா. ஆனா மீட்டிங் அட்டென்ட் பண்ணாமே கிளம்பி போயிட்டாங்க. வெளியே போறதுக்கான காரணத்தை உங்க 3 பேர்கிட்டயும் சொல்லாம போயிருக்க மாட்டாளே. ஆஃபீஸ்ல ஏதோ முக்கியமான ஃபைல் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க பாட்டி. ஆனா அவங்க வரவே இல்லை. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா? அதான் அம்மா ஆபீஸ்ல முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு தானேமா போயிருக்கா. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க பாட்டி. நான் என் கிளாஸ் மிஸ் கிட்ட எப்படி திட்டு வாங்கினேன்னு நந்தினி கிட்டே கேளுங்க. நந்தினி சொல்லு. ஆமா பாட்டி, நான் கூப்பிடுற நேரத்துல உங்க அம்மா இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தான் முக்கியமான வேலை இருக்கா? இங்க வந்திருக்க மற்ற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லையான்னு கேட்டு அக்கா மேல ரொம்ப கோவப்பட்டாங்க பாட்டி. மது அக்கா ரொம்ப அழுதாங்க தெரியுமா? அக்கா அழுறத பார்த்து நானும் அழுதுட்டேன். அச்சச்சோ, 2 தங்க பிள்ளைங்களும் அழுதுட்டீங்களா? ஆமா பாட்டி. அப்ப போயிட்டு 1 ஹவர்ல வந்துருவேன்னு சொன்னாங்க. திரும்பி வரவே இல்லை. அதுக்கும் கூப்பிட்டு மிஸ் திட்டினாங்க.
ஏன் பாட்டி அம்மா இப்படி பண்றாங்க? உன்னை உன் மிஸ்கிட்ட திட்டு வாங்க வைக்கணும்னு உன் அம்மா நினைப்பாளா? போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துடலான்னு ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. போன இடத்துல அவளுக்கு வேலை அதிகமாக இருந்திருக்கும். அதனால தான் உங்க அம்மாவால் வர முடியாம போயிருக்கோம். ஏன் கண்ணுங்களா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அம்மாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. தூக்கம் இல்லாம ரா பகலா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அது எதுக்காக? நல்லா சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தானே கஷ்டப்படுது. நீ இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சொல்லு? அதெல்லாம் புரியுது தாத்தா. அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க வேண்டாமா? இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அம்மா மட்டும்தான் மாயாவி மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, நீ ஆகட்டும், நந்தினி ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், 3 பேருமே கிளாஸ்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்க தானே. பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்காக வைக்கிறாங்க? பிள்ளைங்க கிட்ட இருக்கிற குறைகளை சொல்றதுக்காக தான். உங்க மிஸ் உங்களை பத்தி உங்க அம்மா கிட்ட எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லல்ல. என் பிள்ளைங்க கெட்டிக்கார பிள்ளைங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உன் அம்மா போய் அவ வேலையை பார்த்துருக்கா. இதுக்கு போய் வருத்தப்படலாமாம்மா? சரி, நீங்க 3 பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பலகாரத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. போங்க. டாக்டர், இவ திடீர்னு மயக்கமாயி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. என்னன்னு பாருங்களேன். ஓ, இந்த பொண்ணா? பேஷண்ட்டை வார்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் என் கூட வாங்க. சிஸ்டர், அவங்கள பெட்ல படுக்க வைங்க. ஓகே டாக்டர்.